ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் யார் இருக்கீங்களோ அவங்க உங்களோட லாகின் பேஜை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண வாட்டி உள்ளே வந்த உடனே கண்டென்ட் ரைட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1ல் மேக் யுவர் டிஜிட்டல் கண்டென்ட் வித் பிலோ மென்ஷன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 1, 2, 3, 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டைட்டில் லென்த் வந்து மினிமம் 15 வேர்ட்ஸ். மினிமம் 15 வேர்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வேர்ட்ஸ்னால் தனி, புரியுதுங்களா? லெட்டர்ஸ்னால் தனி. லெட்டர்னால் ஒரு லெட்டர் வந்து லெட்டர், அதாவது ஏ பி இப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் ஒரு எழுத்து ஏனா அது வந்து லெட்டர். இப்போ வந்து ஏதாவது இப்போ ஒன்று சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், விட்ரவல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் இதில் 2 வார்த்தைகள் வருது. இதில் விட்ரவலுங்கிறது ஒரு வார்த்தை, புரியுதுங்களா? ஒரு வேர்டு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த விட்ரவலுங்கிறது ஒரு வேர்டா, அந்த வேர்டுங்கிற மாதிரி 15 வேர்ட்ஸ் நம்ம சேர்த்து டைட்டிலில் நம்ம கொடுத்துருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் லென்த் மினிமம் 20 வேர்ட்ஸ். அந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து 20 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதில் கொடுத்துக்கணும். ஹெட்லைன்ஸ் கவுண்ட் வந்து மினிமம் 3 ஹெட்லைன்ஸ். அங்கே வந்து மொத்தம் 3 ஹெட்லைன் இருக்கணும். நீங்கள் கொடுக்குற அந்த இதில் வந்து ஒரு போஸ்ட்டு, அதாவது அதை பற்றின நீங்கள் கொடுக்குற ஸ்டோரியை பற்றி ஒரு போஸ்ட் மினிமம் 3 ஹெட்லைன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆட் கண்டென்ட் ரிலவெண்ட் இமேஜ் அட் லாஸ்ட் ஒன் பேர் போஸ்ட். அதாவது அந்த கண்டென்ட்டை பற்றி ஒரு போஸ்ட்டாவது நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2 வந்து டோன்ட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் ஆர் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட் டைம் ஜாப்னை பற்றின கண்டென்ட்டோ, அதாவது அடல்ட் கண்டென்ட்டோ அதில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டெப் 3 வந்து டோன்ட் யூஸ் சேம் டாபிக் கண்டென்ட் டு அனதர் போஸ்ட். வேறு யாராவது நீங்கள் போட்டிருக்கிற மாதிரியே ஒரு கண்டென்ட்டை எடுத்து போடுறாங்க, அதுவும் உங்களுதும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரே போஸ்ட் அண்டு ஒரே டாப்பிக்கை நீங்கள் எடுத்து நான் 2 கண்டென்ட் ரைட்டர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், 2துலேயும் ஒரே இது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2துலேயும் ஒரே இது போட்டிருந்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஸ்டெப் 4 வந்து இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் யுவர் இன்ட்ரோடக்ஷன் வி ஆர் நாட் கிவிங் பே அவுட் ஃபார் யுவர் போஸ்ட். இதில் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், இல்லைன்னா பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் பிலோ கண்டென்ட் டு யுவர் எவரி போஸ்ட் பட்டன் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் பேஜ். தி content sponsored by Ken Reviews Online. KenReviews.online is one of the review portal side. Website link sponsored contents KenReviews.online. Ken Reviews product reviews, best ரிவ்யூஸ் போர்ட்டல். இதை வந்து மேலே இருக்கிற அந்த 2 கமா, கீழே இருக்கிற அந்த 2 கமா, இதோட நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம்
நீங்கள் கீழே வந்து இதை கொடுத்துக்கலாம். கீழே கொடுத்துட்டு இதை சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் HTTPS ரிவ்யூஸ் ஆன்லைன், அதை டச் பண்ணி உள்ளே போனீங்களா, அந்த இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்களா, இந்த GR ரிவ்யூஸ் கேட்டால் டாப் லாஸ்ட் அப் ரிசீவ் ஆன் ரிவ்யூஸ் அப்படின்னு காமிக்குதா, இங்கே போஸ்ட் இருக்கா, இதை ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கிராப் பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஓகே, அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டு இதை சொல்கிறத நம்ம போயிட்டு என்னோடய ஃப்ளாகில் போயிட்டு இதெல்லாம் பண்ணலாம். போயிட்டு உள்ளே போனதும் நான் பாருங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும், இதை வந்து டைப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ளாக் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் கண்டென்ட் ரைட்டர் கிடையாது, நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த ஃப்ளாகரை நான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் போடுவேன், அதனால் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஓவர் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன். பாருங்கள் மேலே டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன், அதோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் 1 ஓவர் கம்மிங் அட்வர்சிட்டி அதை போட்டிருக்கேன். டாபிக் 2 கொடுத்துருக்கேன். டாபிக் 3 கொடுத்துருக்கேன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இப்போ இங்கே வந்து இப்போ இந்த டாபிக் இதெல்லாம் இருக்கா, இப்போ வந்து இந்த ஹேர் ஆர் தேர் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி டாபிக்ஸ் வித் ப்ரூஃப் சம்மரேஸ் அப்படின்னு இருக்கா, இது நீங்கள் வந்து பெருசாக மாற்றணுன்னா அந்த டிடின்னு இருக்கிறத பாருங்கள், அது ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் கொடுத்துட்டு இங்கே போய் நார்மல் கொடுத்தீங்களா, நார்மல் வந்துடும். இந்த பக்கத்தில் பாருங்கள் இருக்கும், அதை கொடுத்தீங்களா, மேலே இருக்கிறது கொடுத்தீங்களா பெரிய லெட்டராக மாறிடும். கீழே இருக்கிறது கொடுத்தீங்களா ஹேண்டிங், அது கொஞ்சம் டைட்டிலாக காமிக்கும். இப்போ மாற்றியாச்சு. இப்போ நான் வந்து போஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இங்கே இந்த பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் யூத்துன்னு நான் வந்து போஸ்ட் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இமோஜ் இருக்குது பாருங்கள், அது துண்டை கொடுத்துட்டு மேலே போயிட்டு அந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர் அதை கிளிக் பண்ணி ப்ரௌசர் கொடுத்து மீடியா பேக்கர் அப்படின்னு போயிட்டு உள்ளே போயிட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லோடாகி உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததும் பாருங்கள் நான் அங்கே கொடுத்த அந்த போஸ்ட் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது கீழே இதை சம்மந்தப்பட்டது ஏதாவது நீங்கள் கீழே டைப் பண்ணிக்கிறதுனா கூட டைப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோ சம்மந்தப்பட்டது, இந்த போஸ்ட்டு சம்மந்தப்பட்ட, இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட போஸ்ட் இங்கே இருக்கணும். ஓகேங்களா, நான் வந்து 3 ஹெட்லைன் கொடுத்துருக்க சொன்னாங்க. நான் 3 ஹெட்லைன் கொடுத்து கீழே வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டோரியும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, லாஸ்ட்டாக வந்து அந்த இமேஜை ஆட் பண்ணி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கென்ட்ரைவ் அதை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டு இந்த இமோஜ் இருக்குது பாருங்கள், இமோஜ் கொடுத்தீங்களா, இப்படி கிளிக் பண்ணிங்களா, இமோஜ் செட் ஆகிடும். இந்த பென் நான் எங்கே வச்சுருந்தனோ அங்கே செட் ஆகிடும். இங்கே பாருங்கள். அடுத்தது நீங்கள் இந்த லெட்டர் கீழே இந்த கோடு மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்களா, இப்போ பாருங்கள் நான் டைப் பண்ணுறேன், பெஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு கொடுக்குறேன்னா கீழே பாருங்கள் அந்த கோடு மாதிரி வரும். ஓகேங்களா, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்து கலர்
கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இதை கொடுத்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது. இங்கே கலர் சேஞ்ச் கொடுத்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து எப்படி இதை லைன் பைனாக லைனாக கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நேராக கொடுத்துக்கலாம். இது வந்து 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது கம்மா கொடுத்துக்கிறது. இதில் வந்து நிறைய இருக்குங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாம் கொடுத்துட்டு இப்போ இந்த மேலே அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ இங்கே மேலே அந்த கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள் அந்த கோடு 3 கோடு மாதிரி இருக்குது. அதை டச் பண்ணி இங்கே கீழே வந்தீங்களா வேவ் ஃப்ளாக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீலோடு காமிக்குது பாருங்கள். நீ மேலே வந்தீங்களா நீங்கள் போஸ்ட்டு போட்ட அந்த போஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நல்லா எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இதை இப்படி ஜூம் பண்ணி பாருங்கள், எல்லாமே தெரியும். ஓகேங்களா? நான் போட்ட எல்லாமே இங்கே வந்து கிளியராக தெரியும். அவங்க சொன்ன ஸ்டெப்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் இதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அங்கே போர்ட்டலுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே போர்ட்டல் வந்துட்டு என்டர் யுவர் வீடியோ URL, அந்த வீடியோ இப்போ அந்த 3 கோடை டச் பண்ணி வேவ் போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய நேம் கீழே வந்து நான் போட்ட போஸ்ட் அதை வந்து அப்படியே காமிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்மளே காப்பி பண்ணி அங்கே கொடுக்க சொல்லியிருக்கோம். கீழே வந்து ஷேர் கொடுத்து கெட் லிங்க், அதை ஓகே லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து அங்கே போர்ட்டலுக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு இங்கே இப்போ வந்து லாங் ப்ரெஷ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது தமிழை போற்றும் ஹார்ட்ஸ் ஃப்ளாகர் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் ஸ்டோரி 1, அந்த URL இங்கே காமிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்டர் டைட்டில், அந்த டைட்டிலை போய் காப்பி பண்ணிக்கும். போஸ்ட் அபவுட் யுவர் போஸ்ட் மினிமம் 10 வேர்ட்ஸ், அந்த டைட்டிலில் வந்து 10 வேர்ட்ஸாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் டைட்டிலை காப்பி பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே போயிட்டு திரும்ப அந்த ஃப்ளாகருக்கு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற டைட்டிலை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் திரும்ப போர்ட்டலில் வந்துட்டு அந்த என்டர் டைட்டிலை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் கண்டென்ட் எனி ஒன் இமேஜ் URL, அந்த இமேஜோட URL இங்கே எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாகருக்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஷேர் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் டெலிகிராம் போயிட்டு சேவ்டு மெசேஜில் கொடுத்துக்கிறேன். கொடுத்த வாட்டி பாருங்கள் அந்த இமேஜோட அந்த URL மேலே வந்துடுச்சு. இதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப வந்து அங்கே போயிட்டு போர்ட்டலில் லாகின் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு யுவர்
போஸ்ட் கண்டென்ட் எனி ஒன் இமேஜ் யூஆர்எல் அப்படின்னு கேட்குது. அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த இமேஜோட யூஆர்எல். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் போஸ்ட் மினிமம் 20 words அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருக்க அந்த ஃப்ளாகனை பற்றி எந்த கண்டென்ட் பற்றி கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இங்கே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே லாங் ப்ரெஷ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 20 words இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் டாஸ்க் வேலெட்டில் செக் பண்ணுங்கள். அமௌண்ட் 100 ரூபாய் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டான முறையில் எஸ்பிஓவில் அந்த சொன்ன இன்ட்ரோடக்ஷன் படி நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் மேக் பண்ணி சப்மிட் பண்ணி அந்த யூஆர்எல் போஸ்ட் யூஆர்எல் அப்புறம் கண்டென்ட் யூஆர்எல் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து இதில் வந்து ஏன் சப்மிட்டு அண்டு டாஸ்க் வேலெட் நான் காமிக்கலைன்னா இது வந்து வேறு ஒருத்தங்களோட ஐடி எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஒருத்தங்கள்ட்ட நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஐடி வாங்கி நான் வீடியோ போட்டேன். உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்கக்கிட்ட ஐடி வாங்கி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.